நேற்று முந்தானத்துக்கு கூட திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணை வந்து ஒரு போலீஸ்க்கு 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, இது எங்கே போய் முடியும்னு சொன்னால், போலீஸுக்கு ஏன் இவ்வளவு ஒரு போக்கு வருது, மனப்போக்கு? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்கிற போக்கு எப்படி அது? அப்போ என்ன, யார் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் பின்னாடி இல்லை, யாருமே பின்னாடி இல்லை. அதான் பிரச்சனை. போலீஸுக்கு கண்ட்ரோல் இல்லை. நம்ம முதல்லலாம் வந்து இது தெரிஞ்சதுன்னா ஐஜி தொலைச்சிருவாரு. ஐஜி தப்பு பண்ணாருன்னா அவர் மேலே இருக்கிற ஏடிஜிபி அந்த எதுவுமே யார் பக்கமும் யாருக்கும் பயம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு என்னங்க எப்படி ஒரு திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஒரு அம்மாவும் பொண்ணையும் கூப்பிட்டு போய் ரேப் பண்ணிவிட்டு, அது எனக்கு அதோட என்னென்னா, அதை போய் சொல்கிறாங்க இப்போ போலீஸில். அந்த லோக்கலில் இருக்கிற பாமக மாவட்ட செயலர் தான் கூப்பிட்டு போய் போலீஸ்கார்ட்ட சொல்கிறாரு, இந்த அம்மா பாருங்கள் சொல்கிறாங்கன்னு. அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போமா நான் லெட்டர் போடுறேன்றாங்கன்னா, அந்த அப்போ இவங்க 2 பேர் தப்பு பண்ணல. நான் சொல்கிறது இவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த காலத்து சினிமாவில் வர சிவாஜி மாதிரி மேஜர் சக்கரவர்த்தி, ஜெனரல் சக்கரவர்த்தி அந்த என்ன பண்ணியிருப்பாரு, ஒன்று ஷூட் பண்ணுவோம் தொலைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இதுதானே நான் கூட பயந்துட்டேன், நான் கூட ட்விட்டரில் ஏதோ போட்டாங்க ஸ்டாலினை பற்றி நினச்சேன், இது ரேப்பு தானேப்பா, இது ரேப்புக்கு நான் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 10 நாள் பொறுத்து லெட்டர் போட்டு கூப்பிட்டுக்கலான்னு அங்கே ஒரு அதிகாரி சொல்கிறார். நான் ஹைரார்கி சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் வீக்னஸ். இதை புரிஞ்சிக்கலன்னா ஸ்டாலின் அவர்கள் சரி பண்ணவே முடியாது. இதை இந்த காவல்துறையை சரி பண்ணுறதுக்கு அடுத்த வர்றவங்க ஆட்சி வர நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். சாதாரண கஷ்டம் இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். முடிவே பண்ணிட்டீங்களா? அடுத்து நீங்கள் இது என்ன, நான் ஒரு வெளியில் போய் கேட்டால் எல்லாருமே 10ல் 7 பேர் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே வரக்கூடாதுன்றாங்க. இது என்னங்க இப்படியே போனால் என்னங்க அர்த்தம் அப்படின்றாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சிடும்.